பொய் மட்டுமே பேசுற அரசியல்வாதிகள் இருக்காங்க. நல்லா சிரிச்சுட்டு படிப்பை பற்றி பேசுறதுக்கு ஆள் கிடையாது, நடிப்பை பற்றி பேசுவதற்கு ஆள் இருக்காங்க. இங்க உள்ளவங்களுக்காக பேசுறேன். என்ன பெருசா ஊடகத்துல காண்பித்து என்ன பெரிய ஆட்களை காண்பிக்க மாட்டாங்க. 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் சீரியல் பாக்குறீங்க. எந்தெந்த கதை எந்தெந்த கதையில பொருந்ததுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுது. மக்களுக்காக எத்தனை ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாரு. ஒரு செங்கல்ல தூக்கிட்டு நின்னதுனால அவர் பெரிய தலைவர் ஆயிடுவாரா? ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தினாருன்னு சொல்லி செய்தி பார்த்தோம். இப்ப பிணையில வெளியில வந்துட்டாரு. நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்லல, சிந்திச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன். உங்க சிந்தனையை தூண்டுங்க போதும். பெண்கள் இதுவரைக்கும் கணவன் சொல்றவங்களுக்கு ஓட்டு போட்டதும், அண்ணன் சொல்றவங்களுக்கு ஓட்டு போட்டதும், பிள்ளை சொல்றவங்களுக்கு ஓட்டு போட்டதும் போதும். உங்களுக்கு அறிவு இருக்கு, அறிவு இல்லையா? இருக்குல்ல. 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் சீரியல் பாக்குறீங்க. எந்தெந்த கதை எந்தெந்த கதையில பொருந்ததுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்ல? புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? உண்மையா என்னால முடியாதுமா. உங்களை எல்லாம் இது போன்ற விஷயத்துல அடிமையாக்கி வேற எந்த சிந்தனையும் இல்லாம பார்த்துக்கிறதுல தெளிவா இருக்கு. இதுல பிரதானமா திமுக தான் இருக்கு. டிவின்னு வந்தாலே திமுக தான். அவர்களுடைய சீரியல் தான் அதிகமாக பார்க்கப்படுது பெண்களால். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் நடத்தப்படுகிற தொலைக்காட்சியில் வருகிற சீரியல் தான். ஒரு பக்கம் பெண்களை சீரியல்ல அடிமையாக்கிட்டு, ஒரு பக்கம் ஆண்களை குடியில அடிமையாக்கிட்டு, ஒரு பக்கம் இளைஞர்களை விதவிதமான போதைப் பொருட்களை கொடுத்து அடிமையாக்கிட்டு, விதவிதமா வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாத்தி வாக்குகளை வாங்கிட்டு அவர்கள் குடும்பம் உயர்ந்து கொண்டே போகிறது. ஆனா நம்ம இந்த வெள்ளம் சென்னையில வெள்ளம் வந்தப்பட்ட அவஸ்தையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பிரெட்டுக்காக ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையில மக்கள் இருந்தோமா இல்லையா? இந்த போதைகளை எல்லாம் விடுத்து அரசியல் புரிதலோட நாம செயல்படணுங்கிறதுக்காகத்தான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கு களம் காண போறோம். இது போன்ற ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மாதம் ஒரு முறை நடைபெறும். நீங்க எல்லாருமே வரணும். இன்னும் நிறைய பேரை சொல்லி கூட்டிக்கிட்டு வரணும். இங்க பேசுறது எனக்காக இல்ல, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக இல்ல, இல்ல நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக. என் பிள்ளை நல்லா இருக்கணும், அடுத்து என் பேரன் நல்லா இருக்கணும், என் பேரனோட மகன் நல்லா இருக்கணும். நீங்க இது மாதிரி இன்றைய சந்தோஷத்துல நாம எல்லாருமே மூழ்கிட்டோம்னா இங்க கனிம வளம் கொள்ளையடிக்கப்படும், விதவிதமான போதைப் பொருளுக்கு எல்லாரும் அடிமையாகும். இப்படியே நம்மளோட நிலை இருந்துகிட்டு இருக்கும். இதை மாற்றணும் அப்படின்னா கல்வி முக்கியம். யாராவது பேசுறாங்களா அது குறித்து? படிப்பை பற்றி பேசுறதுக்கு ஆள் கிடையாது, நடிப்பை பற்றி பேசுவதற்கு ஆள் இருக்காங்க. மீண்டும் சகோதரர் அருண்குமார் அவர்கள் சொன்னது போல ஒரு நடிகர் பேசினால் நீங்க விசில் அடிக்கிறீங்க, கை தட்டுறீங்க. நாங்கள் எல்லாம் நடிகர் நடிகைகள் கிடையாது. ரியல் ஹீரோ, ரியல் ஹீரோயின்ஸ். உங்களுக்காக தரையில் நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள். எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் எங்களோட உள்ளத்தில் இருந்து வருதே தவிர யாரோ இயக்குனர் எழுதி கொடுத்து அதுல நடிச்சுட்டு அதுல கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு சுகவாசியாக வாழ்கிறவர்கள் நாங்க இல்ல. நான் நினைச்சிருந்தா வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில வாழ்றதுக்கு ஏசி போட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கலாம். ஆனா இந்த கடந்த 8 ஆண்டுகளாக களத்துல நின்னுட்டு மக்களுக்காக போராடி 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 இன்னும் போராடுவேன், இதற்கு மேலையும் போராடுவேன். என் ஆயுள் உள்ளவரை உங்களுக்காக போராடுவதை மட்டுமே என்னுடைய கொள்கையாக வச்சிருக்க. நீங்க இன்னைக்கு மாறலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கல்லும் கரையும்பாங்கல்ல, அது மாதிரி என்றாவது ஒரு நாள் உங்கள் மனசுல ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியதுல அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கும் ராஜேஸ்வரி பிரியாவிற்கும் ஒரு சிறிய பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்புல தான் இன்னைக்கு நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். தயவு செய்து கள்ளச்சாராயமோ வேறு ஏதாவது ஒரு போதைப் பொருளோ உங்கள் பகுதிகளில் விற்கப்பட்டா நீங்க இனிமே அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கு தகவல் கொடுங்க. தைரியமா சொல்றேன். நம்பர் நீங்க எல்லா போஸ்டர் சென்னை முழுவதும் நாங்க போஸ்டர் ஒட்டியிருக்கோம். அதுல நம்பர் இருக்கு. இப்பவே நாங்க எல்லார்கிட்டையும் நாங்க நம்பரை கொடுக்கிறோம். யாராக இருந்தாலும் எங்களிடம் நீங்கள் புகார் கொடுங்கள். ஏன்னால் உங்கள் புகார்கள் மறுக்கப்படுது. உங்க புகார்கள் மறுக்கப்படுதுங்கிறதுனால நாங்க என்ன பண்றதுங்க, என் பிள்ளையே அடிமையாயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க சிரமப்படுவதும் கண்ணீர் வடிப்பதும் எனக்கு தெரியுது. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நாம ஒவ்வொருத்தருமே எடுப்போம். ஏன்னா
வீட்டுல குடும்ப தலைவர் சரியில்லைன்னா என்ன பண்ணும்? 10 வயசு புள்ள பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிடும். அந்த மாதிரி நிலைக்கு நாம இருக்கோம். அரசு சரியாக இல்லாததுனால நாமெல்லாம் இன்னைக்கு நாட்டோட ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளுமே நாம நுழைந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். நம்மளை நாமளே பார்த்துக்கணும். நமக்கு நாமேன்னு சொன்ன திமுக அரசு நமக்கு நாமே பாதுகாப்பு கொடுத்துக்கணும், நமக்கு நாமே போதையிலிருந்து வெளியில வந்துக்கணும், நமக்கு நாமே எல்லாம் செஞ்சுக்கணும். இந்த மாய மாடல் இருக்கு பாருங்க, இந்த மாய மாடல் இவர்கள் சொன்னவற்றில் எந்த வாக்குறுதியும் இங்கே பழைய ஓய்வூதியம், ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா புரியாதா என்று தெரியாது. ஒவ்வொரு துறை சார்ந்தும் அரசு ஊழியர்கள் பல்வேறு விதமான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளுக்கு அடிமையாகி அவர்களும் சேர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு மனவேதனை அடைகிறாங்க, மனவேதனை. அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், காவல்துறையினராக இருக்கட்டும், எல்லா துறையினருமே பல்வேறு கவர்ச்சியான வாக்குறுதிகளை எண்ணி அவர்களுக்காக ஓட்டு போட்டவங்க தான். எல்லாருக்கும் அவங்க பெரிய நாமத்தை தான் கொடுத்திருக்காங்க, ஏமாற்றத்தை கொடுத்திருக்காங்க. இந்த ஏமாற்றத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உள்ள ஊடகங்களையுமே தன்வசப்படுத்துறாங்க. இன்னைக்கு நான் பேசுறேன்னா இங்க உள்ளவங்களுக்காக பேசுறேன். என்ன பெருசா ஊடகத்துல காண்பித்து என்ன பெரிய ஆட்களை காண்பிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவை பின்புலம். அந்த பின்புலம் நம்மிடம் இல்லை. இருந்தாலும் உங்களை போன்ற மக்களுடைய பின்புலம் ஒரு நாள் முழுமையாக அனைத்து மக்கள் அரசியல் கட்சிக்கு இருக்கும். எந்த ஊடகம் காட்டலனாலும் என்னுடைய குரல் உங்கள் மனசுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த நிலையை நாம நிச்சயமா ஏற்படுத்துவோம். அந்த ஊடகங்கள்லையுமே அவர்களுக்கு ஏற்ற செய்திகளை மட்டுமே ஒளிபரப்புறது, அவர்களுக்கான செய்திகளை மட்டுமே உங்கள் மத்தியில் காண்பித்து எல்லாவற்றையுமே மறைத்து அவரா ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. நம்பாதீங்க, விழிப்பாருங்க. இதற்கு மேலையும் நாம தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர் பாதிக்கப்படுவாங்க. நீங்க முதல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு வாரிசுங்கிறத அடிப்படையில் ஒருத்தரை தலைவர்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்க கூட்டத்தை பத்தி நீங்க சிந்திக்கணுமா, சிந்திக்க கூடாதா? எத்தனை போராட்டம் பண்ணிருக்காரு, மக்களுக்காக எத்தனை ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாரு. ஒரு செங்கல்ல தூக்கிட்டு நின்னதுனால அவர் பெரிய தலைவர் ஆயிடுவாரா? கேக்குறேன். செங்கல்ல தூக்கிட்டு இருந்தா பெரிய தலைவரா? உங்களுடைய சிந்தனைக்கு நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. சினிமாவில் வருபவர்களும் அரசியல் தலைவர்களும் வேற. சினிமாவில் நீங்க ஒரு நபரை சினிமாவில் கதாநாயகனாக உங்களுக்கு பிடிக்கலாம், தப்பு இல்ல. நீங்களே கேள்வி கேட்கணும். இளைஞர்கள் இருக்கிறதுனால சொல்றேன். நிறைய பெண்களும் சின்ன சின்ன ஆண்களும் இளைஞர்களும் மாணவர்களும் இருக்கீங்க. உங்களுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஒரு நடிகரை நடிகராகத்தான் தெரியும், அரசியல்வாதியா தெரியுமா? தெரியாதுல்ல. தெரியறதுக்கு முன்னாடி அவர் அரசியல்வாதியா ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ள கூடாது. கவனமாக இருங்க. உண்மையாகவே அவர்கள் மக்கள் பணிக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா இன்று என்னால இவ்வளவு தூரம் ஆளுங்கட்சியை எதிர்த்து குரல் கொடுக்க முடியுதுங்க. நான் என் உயிரை பணைய வச்சுதான் பேசுறேன். எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்னு. இந்த அரசு பட்டியலின மக்களையும் ஏமாற்றி விட்டது, அரசு ஊழியர்களையும் ஏமாற்றி விட்டது, சிறுபான்மை மக்களையும் ஏமாற்றி விட்டது. சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி அவர்கள்ட்ட இருந்த ஒரு அமைச்சரை கூட எடுத்துட்டு விட்டாங்க. எல்லாருக்கும் எதிரான ஒரு ஆட்சியை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசுறாங்களான்னு பாருங்க. உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வும், ஏன்னா இன்னைக்கு நிறைய விதவிதமான அரசியல்வாதிகள்ங்க. ஒரு சிலர் பொய் மட்டுமே பேசுற அரசியல்வாதிகள் இருக்காங்க. நல்லா சிரிச்சுட்டு அப்படின்னு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஒரு அரசியல் பேசுறதுக்கெல்லாம் இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் அடிமையாகிட்டு இருக்காங்க. ஒரு நுட்பமான அரசியல், நல்ல அரசியலை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நபர்கள் நம்ம நாட்டுக்கு தேவை. அந்த தேவையை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிச்சயமாக பூர்த்தி செய்யும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தகுதியானவர்கள், நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள். அதனால வருங்காலத்தில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க தன்னிச்சையாக திரண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை இன்றைய கூட்டம் எனக்கு கொடுத்துட்டு, மழை வருதுன்னாங்க, எப்படி செய்வீங்கன்னாங்க, என்ன பண்ண போறீங்கன்னாங்க, எல்லாவற்றையும் மீறி இங்கு வருகை புரிந்ததிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்துட்டு, இந்த எழுச்சி உங்களுக்காக நான் என்றென்றுமே செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தையும் ஊக்கத்தையும் எனக்கு கொடுத்திருக்கு. இந்த ஊக்கம் கண்டிப்பாக இந்த நாட்டுடைய மாற்றத்திற்காக இருக்கும். நீங்க நினைப்பது போல நான் சாதி அரசியலை கையில் எடுக்கல, மத அரசியலை நான் கையில் எடுக்கல.
எந்த விதமான பின்புலத்தையும் நான் மையமாக கொண்டு நான் அமைச்சர் மகள் கிடையாது, முதல்வர் மகள் கிடையாது, எனக்கு முந்தைய அரசியல் பின்னணி குடும்பங்கள் கிடையாது. எனக்கு துணை மக்கள் மட்டும்தான் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். உங்கள் ஒவ்வொருத்தரையுமே நான் கடவுளாக பார்க்கிறேன். நீங்கள் நினைத்தால் நாட்டை மாற்ற முடியும். நமக்கு நல்ல ஒரு நாட்டை உருவாக்கணும், அதை நோக்கி நம்ம பயணப்படணும். கள்ளச்சாராய மரணங்கள் இனிமேல் நடந்துச்சுன்னா இது மாதிரி அமைதியான ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடைபெறாது. வேறு மாதிரியான போராட்டங்களை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி கையில எடுப்போங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். போராட்டம்னா அது இதுவரைக்கும் தமிழகமே காணாத போராட்டமாக கூட இருக்கலாம். சாது மிரண்டால் காடு கொல்லாது. பெண்கள் எல்லோரும் மிரண்டாலும் இளைஞர்கள் மிரண்டாலும் தமிழ்நாடு தாங்காது. போதும், பொறுத்தது போதும்னு சொல்லி நாம நினைச்சோம்னா எதை வேணாலும் சாதிக்க முடியும். கண்டிப்பாக உங்க இந்த கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கீங்கன்னா உங்க கல்லூரிகள்ல போதைப் பொருள் புழக்கம் இருந்தா என்னிடம் நேரடியாக சொல்லுங்கிறதையும், போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுல காவல்துறையினரும் தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளைகளை மனதில் வைத்து எங்கேயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்க என்ன பண்றாங்கன்னா 10 கிலோ 5 கிலோ கஞ்சா விற்கிறவங்களை பிடிச்சிங்க கேஸ் போடுறாங்க. ஆனா அந்த கஞ்சா எங்க இருந்து மொத்தமா வருதுங்கிறத பத்தி யாருமே பார்க்கறது இல்ல. நான் என்ன சொல்றேன், உண்மையான குற்றவாளி அவர்கள் தானே. யாருக்கிட்ட இருந்து வருதுங்கிறத பார்த்து அவர்களுக்கு என்ன அரசியல் பின்னணி இருந்தாலும் அவர் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுங்க. அது நடக்குதா? நடக்கல. ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தினாருன்னு சொல்லி செய்தி பார்த்தோம். இப்ப பிணையில வெளியில வந்துட்டாரு. எப்படி சாத்தியமானது? அப்ப திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு உறவு இருக்கு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அரசியல்வாதியாக நாம பார்க்கும் போது அது எப்படி சாத்தியம்? ஒரு சமூக ஊடகத்துல ஒரு யூடியூப்ல பேசினவங்களை நீங்க வெளியிலே வர முடியாம அடைச்சு வைக்கிறீங்க. ஆனால் 2500 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தல் செய்தவருக்கு பிணை வழங்குறீங்க. என்னங்க இது சட்டம்? என்ன நியாயம்? எங்க இருக்கிறோம் நாம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது, பணக்காரர்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் தனி சட்டம், ஏழைகளுக்கும். இப்ப எவ்வளவு பேர், இப்ப நான் கூட பார்த்தேன், நிறைய பேர் இந்த ரவுடிஸை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி திருந்தி வாழ்றவங்களையும் பிடிச்சிட்டு போறாங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் பெண்கள். நடக்குதா இல்லையா? திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களையும் பிடிச்சிட்டு மறுபடியும் அவங்கள ஒரு குற்றவாளியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யாம எல்லாவற்றிலையுமே கேங்ஸ்டரை பிடிங்க. இன்னைக்கு பெரிய பெரிய கார்கள்ல பென்ஸ்லயும் BMW-லயும் போதைப் பொருளை கடத்திட்டு கட்சியுடைய என்ன பொறுப்புல இருக்கும், என்ன அணியது, அயலக அணியாம் ஜாஃபர் சாதிக். அயலக அணின்னு போட்டுக்கிட்டு அந்த கார்லயே பல போதைப் பொருளை கடத்தி இருக்காரு. அவருக்கெல்லாம் பிடிக்கிறது இல்லை. அவரையெல்லாம் நீங்க இந்த மாதிரி பிணையில விட்டுருவீங்க. இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும். அனைவருக்குமான சட்டம் வரணும். எல்லோரும் நமது உரிமையை மீட்க வேண்டும் என்றால் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியில நீங்க எல்லோருமே இணைந்து செயல்படணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.